வணக்கம். தமிழ்நாடு அரசு சமீபத்துல வெளியிட்ட ஒரு 18 முக்கிய அறிவிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த நியூஸ் எல்லாம் பார்க்க தனித்தனியா இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய கதை தெரியுது. ஆமா, கண்டிப்பா. இந்த நேரத்துல அரசின் கவனம் எதுல இருக்கு? மக்களின் உடனடி பிரச்சனைகளை தீர்க்கறதுலயா இல்ல நீண்ட கால திட்டமிடலையா? வாங்க இந்த அறிவிப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த பெரிய சித்திரத்தை தேடுவோம். நிச்சயமா. இந்த அறிவிப்புகளை வெறும் செய்திகளா பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன, இதனால யாருக்கு என்ன பலன், அரசின் முன்னுரிமைகள் எப்படி இருக்குன்னு நாம ஆழமா பார்க்கலாம். சரி, இது வெறும் தகவல் தொகுப்பு இல்ல, ஒரு முழுமையான பார்வைக்கான முயற்சி. சூப்பர். அப்ப முதல்ல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு அறிவிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். 4 முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. ம். முதல்ல மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. ம். அங்க ஒரு 50 உதவியாளர் போஸ்டுக்கு சென்னையில தேர்வு நடக்க போகுது. அப்ளை பண்ணவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. சரி, இது ஒரு குறிப்பிட்ட தகுதி இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு. ஆமா. அடுத்து இந்தியா போஸ்ட்ல இருந்து ஒரு அகில இந்திய அறிவிப்பு. ஓஹோ. நாடு முழுக்க கிராமின் தக் சேவக் வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்களாம். ம். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும். 10ஆம் வகுப்பு தகுதியா? ஆமா, ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ம். இது ஒரு பெரிய வாய்ப்பா தெரியுது. நிச்சயம். 10ஆம் வகுப்பு தகுதினாலே கிராமப்புறங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கரெக்ட். அடுத்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ம். தமிழ்நாட்டுல 999 நர்சிங் அசிஸ்டன்ட் காலி பணியிடங்களை நிரப்ப போறாங்க. கிட்டத்தட்ட 1000 போஸ்ட். ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுக்கு எழுத்து தேர்வே கிடையாது. அப்படியா? தகுதி அடிப்படையில தான் தேர்வு. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு அந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதும். சம்பளமும் நல்லா இருக்கு. மாசம் 17,500ல இருந்து 58,100 வரைக்கும்னு சொல்லிருக்காங்க. எழுத்து தேர்வு இல்லைங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா படிச்சு மனப்பாடம் பண்றவங்களை விட உண்மையிலேயே அந்த வேலையில அனுபவமும் திறமையும் இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஆமா, இது ஒரு நல்ல மாற்றம். ஆமா. கடைசியா பேங்கிங் செக்டர். ரிசர்வ் வங்கி நாடு முழுக்க 572 ஆபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு ஆள் எடுக்கறாங்க. ஓகே. இதுக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும். தமிழ்நாட்டுல சென்னை, கோவை, மதுரை மாதிரி பெரிய நகரங்கள்ல தேர்வு நடக்கும். இப்போ இந்த 4 அறிவிப்புகளையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன், ஒரு பேட்டர்ன் தெரியுது. என்ன பேட்டர்ன்? அரசின் கவனம் பட்டதாரிகள் மேல மட்டும் இல்ல, 10ஆம் வகுப்பு முடிச்சவங்களையும் அரசு பணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. குறிப்பா ரிசர்வ் வங்கி மாதிரி ஒரு உயர்நிலை நிறுவனத்துல ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு 10ஆம் வகுப்பு தகுதி வைக்கிறது, ஆமா, அது அடித்தட்டு மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு கொள்கை முடிவு காட்டுது. இது வெறும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு இல்ல, சொல்லப்போன ஒரு சமூக அந்தர் சேர்க்கை முயற்சி. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வெறும் டிகிரி படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலைங்கிற அந்த எண்ணத்தையே இது மாத்துது. ஆமா, அந்த எண்ணத்தை மாத்துது. சரி, வேலை வாய்ப்புகள்ல இருந்து நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய அரசின் கொள்கை முடிவுகள், சட்ட திருத்தங்கள் பக்கம் போலாமா? போகலாம். இதுலதான் நிறைய விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. முதல்ல 100 நாள் வேலை திட்டம். இதுல ஒன்றிய அரசின் விதிகளை ஏத்துக்காம மாநில அரசே வழிமுறைகளை வகுத்துக்க அதிகாரம் வேணும்னு சட்டப்பேரவையில தீர்மானம் போட்டிருக்காங்க. ம். இது ஒரு பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமே. இதன் பின்னணி என்ன? ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த 100 நாள் வேலை திட்டத்துல ஆன்லைன்ல வருகை பதிவு பண்றது, நிதி ஒதுக்குறதுன்னு ஒன்றிய அரசு சில புதிய விதிகளை கொண்டு வந்திருக்கு. ஓகே. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற கள நிலவரத்துக்கு, குறிப்பா இன்டர்நெட் வசதி இல்லாத கிராமங்களுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. திட்டத்தை செயல்படுத்துறதுல தேவையில்லாத தாமதமாகுதுங்கிறதா மாநில அரசின் வாதம். ஓஹோ, இதுதான் பிரச்சனையா? அதனாலதான் எங்க மாநில சூழலுக்கு ஏத்த மாதிரி நாங்களே விதிகளை வகுத்துக்கிறோம்னு அதிகாரம் கேக்குறாங்க. இது மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நிலைப்பாடு. புரியுது. அடுத்து நம்ம கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு. ஆமா. இதுல மாடுபிடி வீரர்களுக்கு ஆயுள் காப்பீடு கட்டாயம்ங்கிற விதியை தளர்த்திருக்காங்க. ம். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்கு பதிலா அந்தந்த மாவட்ட அளவிலே உள்ளூர் காளைகளையும் வீரர்களையும் முடிவு செஞ்சுக்கலாம்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது போட்டியை இன்னும் எளிமையாக்கும் இல்லையா? கண்டிப்பா. இது நடைமுறை சிக்கல்களை குறைச்சு ஒரு பாரம்பரிய நிகழ்வை பியூரோகிராட்டிக் சிக்கல்கள்ல இருந்து விடுவிக்கிற முயற்சி. ஆன்லைன் பதிவுங்கிறது சில சமயம் உள்ளூர் திறமைகளை புறக்கணிக்க காரணமா இருக்கலாம். இந்த மாற்றம் அதை சரி செய்யும். சரி, இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை. போக்குவரத்து விதிகள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 5 தடவைக்கு மேல போக்குவரத்து விதிகளை மீறினா உங்க டிரைவிங் லைசென்ஸ் 3 மாசத்துக்கு சஸ்பெண்ட் செய்யப்படும் சொல்லிருக்காங்க. இது கேட்கவே ரொம்ப கடுமையானதா இருக்கே. கடுமையா தெரியுதுதான். ஆனா இதோட நோக்கம் சாலை பாதுகாப்பை அதிகப்படுத்துறது. அது சரி. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இதை எப்படி நடைமுறைப்படுத்துவாங்க? திரும்ப திரும்ப விதிகளை மீறவங்கள சரியா கண்காணிக்கிற தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கா? அது ஒரு நல்ல கேள்வி. இல்ல இது வெறும் அறிவிப்பாவே நின்னுடுமா? இன்னொரு பக்கம் உடனடியா லைசென்ஸை ரத்து பண்ண மாட்டாங்க, முதல்ல நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு டெலிவரி பாய் ஒரு வருஷத்துல 5 முறை பார்க்கிங் விதிமீறல் செஞ்சா அவரோட லைசென்ஸ் ரத்தாயிடும். இது அவரோட வாழ்வாதாரத்தையே பாதிக்குமே. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கோணம். அதனாலதான் இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போது விதிமீறலோட தன்மையும் கருத்துல எடுத்துக்கணும். ஆமா, ஒரு சின்ன பார்க்கிங் விதிமீறலுக்கும் ஆபத்தான வேகத்துல போறதுக்கும் ஒரே தண்டனை இருக்கக்கூடாது. அந்த தெளிவு தேவை. சரிதான்.
அடுத்த சமூக பாதுகாப்பு சம்பந்தமா 2 அறிவிப்புகள். ஒன்னு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட அடல் ஓய்வூதிய திட்டம். அது 2030-31 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. முதல்ல அடல் ஓய்வூதிய திட்டம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். சிறு கடைகள்ல வேலை செய்யறவங்க, விவசாய கூலிகள், வீட்டு வேலை செய்யறவங்க மாதிரி முறையான பென்ஷன் இல்லாதவங்களுக்கு அரசோட பங்களிப்போட கிடைக்கிற ஒரு ஓய்வூதிய திட்டம் தான் இது. ஓகே, இத நீட்டிக்கிறது பல லட்சம் பேரோட முதுகாலத்துக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கும். அருமை. இன்னொன்னு, மண்பாண்ட தொழிலாளர்களுக்காக சரி, அவங்க வண்டல் மண் எடுக்க அனுமதி கேட்டா பரிசீலனை செய்யப்படும்னு, அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு மழைக்கால நிவாரணம் கொடுக்கப்படும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அறிவிப்புகளை ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அரசின் நிர்வாகத்தோட பல பரிமாணங்கள் தெரியுது. எப்படி? ஒரு பக்கம் மாநில உரிமைகளுக்காக போராடுறது, அதாவது அந்த 100 நாள் வேலை திட்டம். இன்னொரு பக்கம் பொதுமக்களை பாதுகாக்க சட்டத்தை கடுமையாக்குறது, போக்குவரத்து விதிகள் மாதிரி. ஆமா, அதே சமயம் சமூகத்தோட அடித்தட்டுல இருக்கிற மண்பாண்ட தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு ஒவ்வொருத்தர் மேலேயும் கவனம் செலுத்துறது. இது ஒரு சமநிலையான அணுகுமுறையை காட்டுது. கரெக்ட். கொள்கை முடிவுகள்ல அடித்தட்டு மக்களின் நலன்ல கவனம் செலுத்துறத பார்த்தோம். இதே கவனம் கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பான விவசாயத்திலயும் இருக்கான்னு பாப்போம். சரி, திருப்பூர் மாவட்டத்துல திருமூர்த்தி அணையிலிருந்து பாலாறு பாசன பகுதிகளுக்கு 13.5 நாளைக்கு தண்ணி திறந்து விட உத்தரவு போட்டிருக்காங்க. இது நேரடியான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான நடவடிக்கை. விவசாயிகளுக்கு சரியான நேரத்துல தண்ணி கிடைக்கிறது தான் அவங்க விளைச்சலுக்கே ஆதாரம். ஆமா, இதுல அரசு தலையிட்டு உறுதி செய்யறது வரவேற்க வேண்டிய விஷயம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்த பிரச்சனை. கறிக்கோழி வளர்ப்புல உற்பத்திக்கும் அதை வாங்குறதுக்கும் இடையில சில பிரச்சனைகள் இருக்காம். ஓஹோ, இத சரி செய்ய மாவட்ட அளவுல ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அணுகுமுறை. ஒரு பிரச்சனை வந்ததும் மேலிடத்துல இருந்து ஒரு உத்தரவு போடுறதுக்கு பதிலா களத்துல இருக்கிற நிபுணர்கள், அதிகாரிகள், அப்புறம் முக்கியமானவங்களான பண்ணை உரிமையாளர்களோட பேசி ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் சரியான வழி. ஆமா, கரெக்ட். இந்த கமிட்டி அதை தான் செய்ய போகுது. இது பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்ய உதவும். ஆமா, அதுதான் முக்கியம். கடைசியா பால் உற்பத்தியாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு. சரி, கூட்டுறவு சங்கங்கள்ல வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவங்களுக்கு கருணை ஓய்வூதியம் 4500 2,000ஆகவும், குடும்ப ஓய்வூதியம் 2250 2500ஆகவும் உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு சின்ன உயர்வா தெரியலாம். ஆனா மண்பாண்ட தொழிலாளர்கள், பால் உற்பத்தியாளர்கள்னு கிராமப்புற பொருளாதாரத்தோட ஒவ்வொரு கண்ணியையும் வலுப்படுத்த அரசு முயற்சி செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. ஆமா, விவசாயத்துக்கு தண்ணி, ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு நிபுணர் குழு, ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கத்தொகைன்னு ஒவ்வொன்றும் கிராமப்புற பொருளாதாரத்தோட அடித்தளத்தை வலுப்படுத்துது. சரி, நம்ம வேலைவாய்ப்பு, பெரிய கொள்கைகள், கிராமப்புற பொருளாதாரம்னு பார்த்துட்டோம். இப்போ கடைசியா மாணவர்கள், தொழில் முனைவோர், பொதுமக்கள்னு எல்லாருக்குமான சில முக்கியமான தகவல்களை வேகமா பார்த்துடலாம். ஓகே, முதல்ல மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத போற மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. தேர்வு நேரத்துல இது ரொம்ப அவசியமான உடனடி தேவை. ஆமா. அடுத்து தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்காக சென்னையில 2 பயிற்சிகள் நடக்க போகுது. ஒன்னு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கிறது பத்தி, இன்னொன்னு ஜிஎஸ்டி வருமான வரி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது பத்தி. இது வெறும் அறிவிப்பு இல்ல, திறன் மேம்பாட்டுக்கான ஒரு வாய்ப்பு. வேலை தேடுறவங்கள, வேலை கொடுக்கறவங்கள மாத்துறதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் ரொம்ப உதவும். கரெக்ட். அடுத்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லிருக்கு. ஆமா, முன்னெச்சரிக்கையா இருக்க இது உதவும். இப்போ எதிர்காலம் சம்பந்தப்பட்ட 2 தகவல்கள். முதலாவது, 2027ல நடக்க போற மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதோட முதல் கட்டத்துல 33 கேள்விகள் கேட்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன செய்தியா தெரியலாம், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றீங்க? இந்த கணக்கெடுப்புல இருந்து கிடைக்கிற டேட்டாவை வச்சுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு உங்க ஊருக்கு புதுசா ஒரு ஸ்கூல் வேணுமா, ஆஸ்பத்திரி வேணுமா, இல்ல ரோடு வேணுமாங்கிறதெல்லாம் முடிவு செய்யப்படும். ஓஹோ, அந்த திட்டமிடலுக்கான வேலை இப்பவே ஆரம்பிக்குதுங்கிறது பெரிய விஷயம். கடைசியா ஒரு அரசியல் செய்தி. ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செஞ்சதால அந்த தொகுதி காலியா இருக்குன்னு சபாநாயகர் அறிவிச்சிருக்காரு. ஆஹா, இந்த கடைசி பகுதியை பாருங்க. மாணவர்களோட உடனடி தேவை, அதாவது ஹால் டிக்கெட், தொழில் முனைவோருக்கான வாய்ப்பு, அந்த பயிற்சிகள், பொதுமக்களுக்கான எச்சரிக்கை, வானிலை, நாட்டின் எதிர்காலத்துக்கான திட்டமிடல், மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஆமா, எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. இது நிர்வாகத்தோட முழுமையான கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்குது. ஆமா. இன்னைக்கு நாம 18 அறிவிப்புகளை பார்த்தோம். வேலைவாய்ப்புல ஆரம்பிச்சு விவசாயம், போக்குவரத்து விதிகள், தொழில் பயிற்சிகள்னு பல விஷயங்களை அலசினோம். தனித்தனி செய்தியா தெரிஞ்சாலும் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாம் ஒரு பெரிய நிர்வாக செயல்பாட்டோட வெவ்வேறு பாகங்கள். ஆமா, இந்த தகவல்கள் உங்களுக்கு வெறும் செய்திகள் இல்ல. சிலருக்கு இது ஒரு புது வேலைக்கான வாய்ப்பு, சிலருக்கு இது ஒரு எச்சரிக்கை, சிலருக்கு இது ஓய்வூதிய உயர்வு மாதிரி ஒரு நிவாரணம். இந்த அறிவிப்புகள் எல்லாம் சேர்ந்து மாநிலத்தோட தற்போதைய முன்னுரிமைகள் என்னென்னங்கிறத ஒரு படமா காட்டுது. ஆரம்பத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா, உடனடி பிரச்சனையா நீண்ட கால திட்டமிடலான்னு. அதுக்கு என்ன விடை கிடைச்சது? விடை 2ல 1 இல்ல, 2ம் தான். ஆமா,
ஒரு பக்கம் அணை நீர் திறப்பு, மழைக்கால நிவாரணம்னு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்ய முயற்சி நடக்குது. அதே சமயம் 100 நாள் வேலை திட்டத்துல கொள்கை ரீதியான நிலைப்பாடு எடுக்கிறது, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இப்பவே தயாராகிறதுன்னு நீண்டகால பார்வையோடையும் அரசு செயல்படுது. ஆமா, இந்த சமநிலை தான் ஒரு நிர்வாகத்துக்கு ரொம்ப முக்கியம். அருமையா சொன்னீங்க. இந்த எல்லா அறிவிப்புகளையும் ஒன்னா இணைச்சு பார்த்ததால ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 18 அறிவிப்புகள்ல உடனடி தாக்கமே ஏற்படுத்துற அறிவிப்புகள் நிறைய இருக்கு. ஆமா. ஆனா இப்ப பெருசா தெரியாம ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம சமூகத்துல ஒரு பெரிய மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்த போற அறிவிப்பு எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அந்த 5 முறை விதிமீறினால் லைசன்ஸ் சஸ்பெண்டுங்கிற சட்டமா, இல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா உங்க ஊருக்கு கிடைக்க போற புது வசதிகளா? இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க.